யாரு எல்லாரும் சொல்றீங்க. நாடகம் பார்த்தா பிள்ளை கட்டு போகும், சீரியலை பார்த்தா கெட்டு போகும், டிவியை பார்த்தா கெட்டு போகும், படம் பார்த்தா கெட்டு போகும். பிள்ளை கெட்டு போவதற்கு காரணமே பெத்த தாய் தகப்பன் தான். நான் இன்னைக்கு சொல்றேன், பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தவனே பெத்த தாய் தகப்பன் என்ன பண்ணானு, டேய் பள்ளிக்கூடத்தில் என்னடா கொடுத்தாங்க, வீட்டு படம் கொடுத்தாப்பா, போடா வெண்ணமேனே பொட்டமல்ல போய் படு, போய் படிச்சுக்கிட்டு படுறா படிடான்னு சொல்லணும். அதை சொல்றதில்ல. அவன் வந்தவனே அவன் அம்மா, எப்பா அம்மா உனக்கு மேய்கின்றேன், நீ அம்மா செல்ல எடுத்து கொண்டு போய் மேலே படம் பாரு. அவங்க 12 வடிப்பார், அவர் போய் மேலே பார்ப்பார். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு, அவங்க அப்பத்தாவுக்கு 8 கிலோ போச்சு. சிரிக்கக்கூடாது, சிந்திக்க வேண்டும். படங்களை பார்க்கிறார்கள், அதில் உள்ள நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டால் இவன் அறிவார்ந்த மாணவன். இந்த விரிச்சிட்டாங்க விரிப்பா வெறி, அண்ணன் சர்க்கஸ் தானே வந்திருக்கேன் வெறி. ஓம் சிவமயம். சிவனுடைய துண்டை விரித்து உட்காரேன் பாரு. அப்ப எவரோ கொண்ட திமிரு கொண்ட சிவன் பக்தனா இருப்பான். கை தட்டலாம். ஐயை அப்பா நொப்பான்னுக்கிட்டு உலக நாட்டில் போய் பார்க்கிறேன், அந்த செருப்பை அப்படி தூக்கி எறிவேன். நம்மால அப்படி கிடையாது, செருப்பை தூக்கிறேன்னு குண்டிக்கு போட்டு உட்காருவேன். செருப்பை குண்டிக்க போட்டு உட்கார்ந்த இனம் தமிழ் இனம். அதே மாதிரி எந்த ஒரு காயப்பட்டாலும் எச்சிய தொட்டு அதில் வச்சது நம்ம தான். கை 2 வெட்டியிருப்பாங்க, அதில் போய் எச்சிய தொட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒட்டிக்கிறோமா? அறிவு சார்ந்த இளைய சமுதாயமே இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். பெத்ததாய் தப்பன விறகு வெட்டி உழைத்து வாங்கக்கூடிய அந்த 2 வீலர் பைக்கை என் தம்பிகள் எல்லாம் 200 ஏறுமா ஸ்பீடு, 250 ஏடுமா என்று திரும்பி பார்க்குறீங்க. ஆனால் வண்டியை திரும்பி பார்த்து ஸ்பீடு ஏறுமான்னு நினைக்கக்கூடிய என் தம்பியே, உன் குடும்பத்தை திரும்பி பார், நீ அறிவு சார்ந்த பிள்ளையா வாழலாம். சொல்றேன் மித வேகம். ஆனால் பூராமே கிருநே இருக்கல. என்ன என் தம்பிகள் எங்க அண்ணனே நான் உரிமையாக பேச வேண்டும். காமெடி மயிறு தெரியாம தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன காமெடி டூங்கா சொல்லவா? எங்க அப்பைங்க எல்லாம் சொன்னார்கள், அறிவு சார்ந்த விஷயங்களை சொல். சின்ன பையில உரம் கெட்டு போனாங்க, ஆனா எம்கேஆர் நீ சொல்லும் போது உன்னுடைய தம்பி கேட்பார்கள் என்று சொன்னார்கள். பூரா என்னுடைய தம்பி, யாரு மறுக்க முடியுமா? என்னுடைய தம்பி. பிறந்த அந்த ஊரும் பெத்த தாயினுடைய வயிறும் தான் வெவ்வேறு, ஆனா ஓடக்கூடிய ரத்தம் தமிழ் ரத்தம் என்பது எனக்கு பெருமை. என் தம்பி பாரு, பள்ளிக்கூடம் போற பைய கேட்கிறேன் பாரு, யானை கதை சொல்லு. இந்த யானை கதையை வண்டியிலே வரும்பொழுது நான் யோசித்த ஒரு செயல். என்ன யோசித்தேன்? அந்தந்த யானையை எலி செஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். அதை இன்னைக்கு கொண்டு போயிட்டாங்க அமெரிக்கா வரைக்கும். யானையை எலி செய்ய முடியுமா? கிச்சா கிச்சா இப்படி மட்டும் அசிங்கமா பேச அப்படியே புலந்துட்டு சிரிப்பாங்க. அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லு. இந்த திருத்துறாரா மயிர் மயண்டிவன் என்னைய இந்த வண்டியால சின்னத்தமைய இடியப்பம் கப்பலி ஓசு ஏலம் கேட்கலாம். அந்த தம்பிக்கு ஒரு 4 கிலோ போட்டு கொடுப்பா. அப்பா கலை கலை வெண்ணமே குசு தெரிஞ்சு போச்சு ஓடி. இப்படி பேசினா சிரிப்பி. ஒரு பாட்டு பாடும். தென்பாண்டி நான் பிறந்தது ராமநாடு மன்னா, தங்கம் பிறந்தது கேட்கரும்பா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்தது ராமநாடு ராமேஸ்வரம். அப்துல் கலாம் சொந்த ஊரு பேய்க்கரும்பா. அப்படி ஒரு தமிழனை இன்னும் பார்க்க முடியாது. அமெரிக்க நாடுகளை மேல வைத்த ஒத்த தமிழன் யாரு தங்க? அவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று இந்த புண்ணிய பூமி, இந்த வெள்ளலூர் நாடு, இந்த உரங்கம்பட்டி மேடையில அந்த தங்கத்தை எங்க யாரு கொஞ்ச நேரம் பாடுதங்கம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கைதட்டலாம் இளைய சமுதாயமே. நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ ராமன் நாடு, ஏ ராமேஸ்வரம் படுத்திருக்கார் பேய்க்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம், அவர்தான் அப்துல் கலாம்.
கட்டளையை உரைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாதமிகு நம்மள்களா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் பள்ளிகளும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா கலாம் அவர்கள் பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே திகழ்ந்தவரா கல்வி வளம் தந்தாரையா எங்கள் கனவு காண சொன்னாரையா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் வானத்தில கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்துமேனார் பாரதிய சிறப்பெடுத்தார் தமிழக மண் மீது புகழ் சேர்த்தார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்கக்கலா தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்கார் வந்திருக்கிறார் சேகருமா அவர்தான் அப்துல் கலாம் அவர்தான் அப்துல் கலாம் உலக நாடுகள் இன்னைக்கு இந்தியாவை பார்த்து பயப்படவில்லை மொத்த தமிழனை பார்த்து பயப்படுது அவர்தான் ஏவுகணை நாயகர் இளைஞருடைய எழுச்சி நாயகர் தேட கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் பிறந்த தமிழ்நாட்டிலே நாமும் பிறந்தோம் என்பது நமக்கு பெருமை வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஜெயகிர் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்ப நம்ம வண்டி டிரைவர் தானே கட்ட சொல்லு ஊர்ல வண்டி டிரைவர் என்ன திடீர்னு புது மாப்பிள்ள மாதிரி வந்துட்டேன் சரி சார்ஜ் போடு அங்கே போய் சார்ஜ் ஏத்து வண்டி ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நமக்கு 18ஆம் படி கருப்பனா நினைக்கிறேன் பிறர் குடும்பத்தை பாதுகாப்பா அழைத்து சொல்லக்கூடிய ஓட்டுநர் அத்தனைவே நமக்கு சாமி தான் என் அன்பு தம்பிகள் எல்லாம் இங்க கை தட்டினீங்களப்பா ஒரு சின்ன பையன் இங்க வா டேய் வெள்ளல்லூர் நாட்டில் பிறந்துட்டு பயப்படக்கூடாது வீரத்துக்கு பேர் போன நாடுறா பாசத்துக்கும் பேர் போன நாடுறா எங்க பார்க்கலாம் தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருக தருமா உறங்காம்பட்டி எங்கள் ஐயனாருடைய காலை யாரா ஒரு தம்பி வா வாடா வாடா போடுறா அழகு கை தட்டலாம் நெஞ்ச நிமிர்த்தி பிறந்த ஏழை 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 ஆமா பெரிய சேர்மனுக்கு நிக்க போறாரு கும்பிட போட்டேன் பரவாயில்ல அமைதி எல்லாரும் உங்க பேரு என் தங்கம் ராம்குமார் காமிக்கிறியா ராம்குமார் ராம்குமார் என்ன பண்றீங்க நாடகம் வந்தேன் பொலந்து ஓச்சு இந்த நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது நாடகம் வெரி குட் நீ பேசாம அப்பனாவே நான் சூம்பி எடுத்துறேன் நாடகம் பார்க்குறீங்க அது எனக்கு தெரியும் வாழ்க்கையில என்ன பண்றீங்க மெக்கானிக் தொழில் பார்த்துக்கிட்டேன் மெக்கானிக் தொழில் என்ன மெக்கானிக் வண்டி 2 வீலர் மெக்கானிக் டூலர் மெக்கானிக் ஓ வாழ்த்துக்கள் அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல அப்துல் கலாம் அவர் என்ன கண்டுபிடிச்சார் ஏரோப்ளேன் கிடையாது அவர் கண்டுபிடிச்சது ஸ்கூட்டி இருங்க தம்பி அங்கிருந்து இத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன் இந்த எம்கேஆர் யாருமே வரவில்லை துணிந்து இந்த மண்ணுக்காக நான் வருகிறேன் என்று சொன்னேன் பாரா இவன் தாண்ட வீரத்தமிழன் மாடு புடி மாடா இல்ல வெளியேறுமா அப்துல் கலாம் ஐயா இந்நாட்டுக்கு என்ன செஞ்சார் மிஸ்டர் முள்ளமல்லி முண்டை என்ன செஞ்சார் வெடி உண்டு பள்ளிக்கூடம் கட்டி வந்தார் பள்ளிக்கூடம் வாத்தியாராக வந்தார் அப்துல் கலாம் ஐயா நீ மெக்கானிக்கா இருக்கக்கூடாது கேரளாவுக்கு போய் தென்னை மரம் ஏறு அப்துல் கலாம் ஐயா இந்த மண்ணிலே பிறந்து விண்வெளிக்கு அக்கினியை ஏவுனா அணுசக்தியை கண்டுபிடித்த நம் தாத்தா
நீராறும் கடல் கொடுத்த பாட்டு உனக்கு தெரியுமா? 2 வரி பாடு. 2 வரி. ஜனகணமன தெரியுமா? பாடு. ஜனகண மங்களம் நாயக ஜெய பாரத பா கவிதாரா பஞ்சாப சுந்த உதுதாரங்கா ஆயிரங்கா. உண்மையிலே இவனை நான் வணங்குறேன். தேசப்பற்று உள்ளவனுக்குத்தான் இந்த பாட்டு தெளிவாக பாடத் தெரியும் என்பதற்காக இவன் தன்னுடைய குரல்னால் பாடினானே. படிச்சுட்டு மெக்கானிக் வேலை பார்க்குறீல்ல, கல்யாணம் நினப்பு இருக்கா? இப்போ மாடு பிடி மாடு. கல்யாணம் நினைப்பே இல்லையா? இருக்கு. எப்படி உங்களுக்கு பொண்ணு வேணும்னு நினைக்கிறீங்க? அத்தை பொண்ணு. அத்தை இல்லை. அத்தையவையா? சரி, நொப்ப முண்டை. அத்தை மக அத்தையவே. அத்தைய ஒண்ணும் பண்ணக்கூடாது. செகுலு சத்து அரைஞ்சு. அத்தை அம்மா வேண்டாம். அம்மா அதே அத்தை மகளே. அத்தை மக. அத்தை மகளுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. அப்ப மண்டி ஓட்டு அடிச்சு விடு. வாழ்த்துக்கு. அத்தை மகளை திருமணம் செய்து நீ மெக்கானிக்கலை சாதித்து எத்தனை தம்பிகளை நான் தொடர்ந்து 2 மாசமாக மேடைக்கு கூப்பிட்டு இருக்கிறேன். அத்தனை தம்பிகளும் ஜனகண மன என்று 2 வார்த்தை கூட சொல்லவில்லை. ஆனால் மெக்கானிக்கா இருந்துட்டு மறந்தாலும் தேசப்பற்றோடு பாடினேன். பாடுறா. அவன் நினைப்பேன் அந்த கண்டாரிமையை எதுக்கு கூப்பிட்டியாட. எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எங்க அப்பங்கெல்லாம் அதான் இடியப்பம் பயிலுங்க. பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய மாணவ செல்வங்களே, முதலில் குருவை மதித்தால் போதுமடா, நம் வாழ்க்கையில் சாதித்து விடலாம். வாத்தியாரே, உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், வாத்தியார் வர்றாரு பள்ளிக்கூடத்துக்குள்ள, ஏதாவது ஒரு 4 பேர் சேர்ந்து நம் வாத்தியார் வருகிறார், அவர் பாடம் நடத்த போகிறார், மாணவ செல்வங்களே அமைதியாக இருங்கள் சொல்ல மாட்டேன். இவங்க 3வது படிப்பேன். அவங்க பேச, வாத்தியார் வந்துட்டான்டா, வந்துட்டேன் அறுப்பேன், இவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்கிறான். ஏய் தம்பி, அதெல்லாம் சொல்லவே கூடாது. நம்மளே அறிவு சார்ந்த பிள்ளைகளாக படிக்க வைத்து நம்ம தாய் தந்தைக்கு பெருமை சேர்க்க வைப்பதே பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை தான் நமக்கெல்லாம் குருநாதர். தம்பி, இந்த கத்திர வேலை சூத்தரிச்சு போங்க. அப்புறம் நானும் மேடம், என்ன பிள்ளை வளர்க்குறீங்க மேடம்? நாளை காலையில ஒவ்வொரு ஊதுகலையில வச்சு தொடையில சுட்டு விடு. யானை கதை 2வது கூட படிக்கல. யானை கதைன்றேன். யானை கதையும் சொல்லல, பூனை கதையும் சொல்லல. ஏ அமைதியா இருங்கப்பா. தம்பி 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 உங்களை ஆளுக்கு ஒரு சூம்பு கூட சூம்புறேன் ப்ளீஸ். நான் அதை தானே என்ன செய்யலை உங்களுக்கு. என் தம்பிகளா உங்க மூத்திரத்தை கூட குடிக்கிறேன்டா, கும்புறேன்டா. அடே பெரியவெல்லாம் உட்காந்துருக்காப்பா. நீங்க வாட்டுக்கு 2 அடிச்சு விட்டு போயிடுவா. கடைசியில் என்ன என் ஜாமியில் எங்க ஐயாக்கல ஐயா ஐயா நடிக்க விடுங்கப்பா. மற்ற நாடகத்திலாம் நடிகர் நடிக்கிறாங்க, எந்த கவலையுமே இல்லை. அவ வாட்டுக்கு நடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போ. என் நாடகத்தில் தாண்டா அக்க போகிற கூட்டிய பாடா படுத்துறேன். அன்னைக்கு ஒரு ஊரில் நடிச்சுக்கிட்டே இருந்து திடீர்னு ஊர் அம்பலார் ஓடியாந்து படப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா என்னன்னு கேளு. யானை கதை சொல்லுன்னு ஒருத்தன் படப்பில் தீ வச்சுட்டு போயிட்டேன். ஐயா, அந்த யானை கதை அப்படி ஒன்றும் உலகத்தில் அறிவான கதை கிடையாதுயா, அது செக்ஸ் கதையா. ஐயா ஐயா நல்லா இருப்பியா, பேசாம இருங்க. அப்போ அப்போ தம்பி தம்பி ஐயா ஐயா, நீங்க படிக்கிறேன் ஜாமியலா, நீங்க படிச்சு பெரிய ஆளா வரணுமியா. இதெல்லாம் நாடகம் பண்றது ஒரு பொழுதுபோக்கையா. அண்ணன் சொன்னாலும் அந்த மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு பரிச்சு கிரிச்சில் எழுதி தொலைச்சிடாதியாடா. இவங்க பரிச்சு அப்படி எழுதுவாங்க. இவங்க போறதே என்னையும் நினைச்சுதான் போறாங்க. இவங்க அவங்களுக்குள்ள பேச, யானை ஒரு யானை ஒரு எலியை செய்தது, அப்பொழுது அந்த யானை தலை மீது இளநீ விழுந்தது, யானை பலமாக கத்தியது, எலி சொன்னது மெதுவா செய்யவா
வேமா செய்யவா தெளிவா சொல்ல முடியாதுப்பா. பெரியவங்கெல்லாம் நான் எந்த ஊரும் கிடையாது, பிள்ளத்தி விழா குழந்தை எங்க ஊரு. ஆனா மோசமான ஊர்ல எங்க ஊர் ஒண்ணு, சாராயம் காய்ச்சல நம்பர் 1. எங்க மாடு அந்த காலத்துல கடமாடு நிறைய இருக்கும் போது எங்க மாடுகள் ஊரம் குடித்து வளர்ந்ததே ஊரப்பானையில தான் குடிச்சுக்க. ஊரப்பானையை குடிச்சுட்டு எங்க மாடு ஊரம் கிரு கொண்டுதான் வரும். எங்க ஐயா அப்படித்தான் கோமணத்தை பார்த்தேன் கட்டினார். மாடு வந்த சோறுல அது பணம் கற்கட்டுன்னு கடிச்சு பிடிச்சு. அதுல பிறந்திருந்தேன் எங்க அண்ணன். அன்னைக்கெல்லாம் பெரிய ஆளுக பயலுக சத்தம் போடும் போது ஒரு ஆள் தான் எந்திரிப்பாரு. எங்க அப்பன் நெஞ்சு கடிக்கிட்டு எவன்டாவன் இழுச்சாத்தனமா இருக்கு கொண்டே வருவேன் மொத்தா போடா. இப்ப அவங்களே பாக்குறா இது எது காலம் மாறிக்கிருச்சு. இனிமேல என்ன பண்ணணும், பெரிய ஆள் 4 இலவட்ட பைய சண்டை ஓட்டா பெரிய ஆளு இங்கிட்டு போற பைக்கு அங்கிட்டு திருப்பிடுங்க. ஏன்னா பெரிய ஆளத்தையும் பாயிறாங்க. ஏன் பாயிறாங்கன்னா பெரிய ஆளுக அப்போ கோச்சுக்கிறாதே உங்களை சொல்லலை. எங்க ஏரியா பக்கம் பெரிய ஆளுக வந்து சின்ன புத்தியோட திடுறாங்க. இலவட்ட பைய தண்ணி அடிக்கும் போது இவன் போறேன் அப்பாவுக்கு ஒரு 3 ounce ஊத்துறா. அவன் போங்க வரியப்பா ஏன் நோத்தா ஊத்துறா கண்டாலி மேடம் 3 ounce ஊத்துறா சரன்னு 3 ounce குடிப்பாரு. 2 அரை விடுவாங்க சட்டா சடான்னு என்ன ஊதிக்கிட்டா வந்த போடா. இவர் போய் அழுதுகிட்டு இருந்த பெரிய மனுஷன் அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவா, ஏன் பான்மதி ஓ மகன் சின்னவன் கண்ணு தண்ணி அடிக்கவா வரிப்பான்ட்டேன் போன கொத்த அழுத. நீங்க போங்க மச்சான் போய் ஒத்தரம் கொடுங்க மச்சான் இந்த தண்டியா வீங்கி போயிருக்கு. என்ன காலத்துக்கு தகுந்தது மாதிரி மாறிக்கொண்டா நம்மளும் நல்லா இருப்போம். என் அன்பு தம்பிகளுக்காக ஒரு விழிப்புணர்வு பாடல்கள் பாடுறேன். மது பழக்கம் குடி பழக்கம் தமிழ்நாட்டில் எத்தனை கடைய அடைச்சாலும் திருத்த முடியாது. ஒருவேளை நம்ம கும்பிட்ட ஜாமி வீண் போகாம அத்தனை டாஸ்மார்க் கடையை அடைச்சிட்டாங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் வீட்டுல சாராயம் காய்ச்சிருவேன். இது எதுக்காக சொல்றேன்னா என்னைக்காவது அடிச்சா அந்த ஆளு மறந்துருவேன். தினசரி 4 மணிக்கெல்லாம் சரக்கு அடிக்கிற ஆளுக்கு நரம்பு தலைச்சு உண்டாகும். 3 ounce போடலைன்னா தக தக தவன ஆட்டவா முதலாளி நீதான் காய்ச்சுவேன். வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும். நமக்கு வேணா மது பழக்கம் வேணா நம்பிகளா இந்த பாடா போன குடி பழக்கம். பள்ளிக்கூடம் போற உள்ள சட்ட கிழஞ்சு போச்சு வாங்கி தந்து சட்ட கிழஞ்சு போச்சு வாங்கி தந்தியா பட்ட டாஸ்மார்க் குடியத்தான் நீ மறந்தாயா பட்ட டாஸ்மார்க் குடியத்தான் நீ மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். அரிசி வாங்கலாம் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் போதும். ஒரு 4 பேர் குடும்பத்துல இருந்தா அரிசி வாங்கலாம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நம்ம 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குறோம். 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குறோம். வேணா மது பழக்கம் வேணா தம்பியாளா நமக்கு இந்த பல போன குடி பழக்கம். இந்த குடினால தினசரி செய்தித்தாள்களை பார்த்தீங்கன்னா எத்தனையோ குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது. அண்ணன் தம்பியாலா நமக்கு நம்மதான் பாதுகாப்பு. இன்னார்மையை இப்படி ஊர்ல வாழ்ந்தான்னு பேரெடுத்து போகணும். அண்ணன் தம்பியாலா நமக்கு இந்த குடிப்பழக்கம் வேணாம். நம்ம வீர தமிழனா வாழுவோம். என் அண்ணன் தம்பியெல்லாம்